Giria Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. டெல்லி சட்டப்பேரவை வளாகத்தில் பாதுகாப்பு தடுப்புகளை மீறி நுழைய முயன்ற காரால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்களை கேட்டு பெறுவோம். செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ், ஓவர் டு யூ. ஏற்கனவே டெல்லி சட்டப்பேரவை வளாகத்திற்கு இந்த வெடிகுண்டு மிரட்டல் இதெல்லாம் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவம் கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று அறிகிறோம். முழு விவரங்கள் என்ன? டெல்லி சட்டப்பேரவை வளாகத்தில் கார் ஒன்று அத்துமீறி நுழைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது பாதுகாப்பு மீறலா என்ற ஒரு கேள்வியும் ஏற்படுத்தி இருக்கிறது. டெல்லி சட்டமன்ற வளாகத்தில் இரண்டாவது நுழைவு வாயில் அருகே அடையாளம் தெரியாத கார் ஒன்று சற்று முன்னதாக அங்கு அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு தடுப்புகளை உடைத்து கொண்டு உள்ளே நுழைந்திருக்கிறது. உள்ளே நுழைந்த கார் சிறிது தூரம் சென்றுவிட்டு பின்னர் அங்கிருந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் உடனடியாக சட்டமன்ற வளாகத்தை விட்டு வெளியேறி இருக்கிறது. சட்டமன்ற வளாகத்துள் நிறுத்தப்பட்டிருந்த சபாநாயகருடைய கார் மீது கருப்பு மை வீசப்பட்டதாகவும் கூட ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அது இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படவில்லை. இருப்பினும் இத்தனை பாதுகாப்பு மிகுந்த ஒரு பகுதியில் பலவந்தமாக தடுப்புகளை உடைத்துக் கொண்டு அதனை மீறி ஒரு கார் உள்ளே சென்றிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்புதான் டெல்லி சட்டப்பேரவை வளாகம் மற்றும் சட்டப்பேரவை சபாநாயகர் விஜேந்திர குப்தா உள்ளிட்டோருக்கு மின்னஞ்சல் வாயிலாக 2 முறை வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. அதன் பிறகு சோதனையில் அது புரளி என்பது தெரிய வந்தது. கடந்த ஜனவரி மாதம் கூட ஒரு நபர் ஒரு அரசு ஆசிரியர் ஒருவர் ஒரு அமைச்சர் மஹிந்தர் சிங் தீர்த்தா தன்னை வர சொன்னதாக கூறிக்கொண்டு உள்ளே நுழைய முயன்றார். பின்னர் விசாரணையில் அமைச்சர் நான் அப்படி யாரையும் வர சொல்லவில்லை என்று கூறியதை தொடர்ந்து அந்த நபர் கைது செய்யப்பட்டார். தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களாகவே டெல்லி சட்டப்பேரவை வளாகத்தில் இது போன்ற பாதுகாப்பு மீறல் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று அதற்கெல்லாம் உச்சமாக பலவந்தமாக ஒரு கால் தடுப்புகளை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது நிலைமை சீராக இருப்பதாகவும் தாங்கள் இது குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2000வது ஆண்டு அப்போது நாடாளுமன்ற வளாகத்திற்குள் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினார்கள். அப்போது இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடைபெற்றது. பாதுகாப்பு தடுப்புகளை மீறி கொண்டு ஒரு கார் உள்ளே நுழைந்தது. பாதுகாப்பு படையினர் என்ன நடைபெறுகிறது என்று சுதாரிப்பதற்குள்ளாக காரில் வந்த பயங்கரவாதிகள் அங்கிருந்த பாதுகாப்பு படையினர் மீது கண்மூடித்தனமாக துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவம் நாட்டையே உலுக்கியது. தற்போது டெல்லி சட்டப்பேரவை வளாகத்தில் சற்றேறக்குறைய அதை போன்றது ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கும் நிலையில் இதன் பின்னால் பயங்கரவாதிகளுடைய சதிவேலை எதுவும் இருக்கிறதா அல்லது அரசியல் உள்நோக்கம் எதுவும் இருக்கிறதா என்ற கேள்வியும் கூட தற்போது எழுந்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். Giria Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.